إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي ولم بتقوى الله أحذركم يوما نبوسا قمطريرا فقال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله وهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها وامرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه وكما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாமத் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்திலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்குமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நசீஹத்தும் வஸீயத்தும் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவன் எந்த ஒரு தேவையும் அற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யார் மூலமாக பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக இணையாக துணையாக யாரும் கிடையாது. அவன் மாத்திரம் தனியாக இருந்து முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய நாட்டம் இன்று உலகத்தில் இருந்து ஒரு அசைவும் ஏற்பட முடியாது. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, இந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான படைப்பினங்களை படைத்து அதிலே கண்ணியமான சிறந்த சிரேஷ்டமான படைப்பாக மனிதர்களாக எங்களை படைத்திருக்கிறான். எங்களை படைத்த அல்லாஹ் எங்களுக்கென்று மனித பலவீனங்களை ஏற்படுத்தி நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கு எங்களுக்கு பல ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம், கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தை கடந்தால் நாம் அடுத்ததாக நாங்கள் ஷாபானுடைய மாதத்தை அடைந்து ரமதானை அடைய இருக்கிறோம். இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சிறப்புகளை வைத்து எங்களை அவன் பக்கம் நெருங்குவதற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறான். இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ் தஆலா அவனுடைய முடிவு, அவன் ஏற்படுத்தி வைத்திருப்பது, அவனிடத்திலே 12 மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். வானம் பூமியை படைத்த நாளிலே அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதுல 4 மாதங்கள் அல்லாஹ் சங்கப்படுத்தி வச்சுக்கிறான். 4 மாதங்கள். கண்ணியமானவர்களே, அதுல ஒன்றுதான் இந்த ரஜபுடைய மாதம். ذلك الدين القيم ولا تظلموا فيهن انفسكم. அதுதான் உறுதியான நேர்த்தியான மார்க்கம், அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே இந்த காலத்துல நீங்க செய்ய வேண்டிய அமல் என்னது? நீங்க உங்களுக்கு நீங்க அநியாயம் செஞ்சு கொள்ளவா? கண்ணியமானவர்களே, ரமதான முன்னோக்கக்கூடிய நாங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரஜபுடைய மாதம் அது அல்லாஹ்வுடைய மாதம், ஷாபான் என்னுடைய மாதம், ரமதான் உம்மத்துடைய மாதம். உம்மத்தாகிய நாங்க இந்த ரமதான் அடைகிறதுக்கு முன்னால அல்லாஹ் எங்களுக்கு ரஜப தந்திக்கிறது. நாங்கெல்லாம் அல்லாஹ் அடைய வேண்டும், எங்களுடைய பாவங்களை கழுவ வேண்டும், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது. பலா தஸ்லிமூ ஃபீஹின் அன்ஃபுஸகும். கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, எங்களுக்கு நாங்க தான் அநியாயம் செய்வோம். அல்லாஹ் அநியாயக்காரன் கிடையாது. எங்களை படைச்சுகிறதெல்லாம் அவன் அடைகிறதுக்கு,
நேர்த்தியான மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்துல எல்லா விடயமும் அது பூர்த்தியானது, அது அழகானது, சிறப்பானது, அல்லாஹ்வை அடைவதற்குரியது. அதை விட்டு திரும்புறது எங்களுடைய செயல்கள் தான். எங்களுடைய செயல்களால தான் நாங்க அதை விட்டு திரும்பி கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த மாதம் நாங்க விசேஷமா செய்ய வேண்டிய அமல் என்னது? எங்களுக்கு நாங்க அநியாயம் செய்யக்கூடாது. எப்படி அநியாயம் செய்யறோம்? எங்களுடைய பாவங்களால. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும் நாங்க செய்யக்கூடிய அநியாயம், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்றோம். இதாக பெரிய அநியாயம். அல்லாஹ்வுடைய கடமைகளை நாங்க மோசடி செய்றோம். இதே போல இன்னொரு ஆகப்பெரிய அநியாயம் தான் ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுடைய கடமைகளை நாங்க மோசடி செய்யறது. இணையமானவர்களே, அல்லாஹ் அடையக்கூடிய பயணத்துல யாரும் வேண்டாம் என்று நாங்கள் செல்லுவதல்ல. அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து தரப்பினர்களையும் சேர்த்து கொண்டு நாம் செல்ல வேண்டிய பயணம் தான் அல்லாஹ்வை அடையக்கூடிய பயணம். எங்க குடும்பம், பிள்ளைக்குட்டி, பெற்றோர்கள், மனைவி மக்கள், அண்டை வீட்டுக்காராக்கள், இஸ்லாமியர்கள், அந்நியர்கள், நாட்டுக்காராக்கள், வெளிநாட்டுக்காரர்கள் அனைவர்களோடும் சேர்ந்து பிரயாணிக்கும் பயணம் தான் அல்லாஹ்வை அடையக்கூடிய பயணம். இணையமானவர்களே, சங்கியானவர்களே, எனவே இந்த அடியார்களுடைய கடமை என்று வரும்போது நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோம், நாங்க யாருடைய கடமையை செய்யறது? நான் யாருடைய கடமையை செய்ய வேண்டும்? நான் எனக்கு சிறந்த ஒரு நண்பனை தெரிவு செய்யறதா, அல்லது மனைவியோட கடமையா, அல்லது என்னுடைய வியாபார பார்ட்னருடைய கடமையா, அண்டை வீட்டுக்கார கடமையா? இணையமானவர்களே, இந்த கேள்விய சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. யாரை உட்படுத்துறது? சேர்ந்து கொள்ளணும், சேர்ந்து வாழணும், இணைஞ்சி வாழணும் என்று சொல்லப்படுகிறது. யாரை உட்படுத்துறது? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் தான். புகாரி, முஸ்லிம் ரெண்டு கிரந்தங்களிலும் வந்து ஒரு மனிதர் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மன் அஹக்குன் நாசி பிஹுஸ்னி ஸஹாபதி. அஹக்குன் நாஸ், ஹக் என்ற அரபுல சொல்றது மிக தகுதியானவர், எல்லாரை விடவும் மிகவும் தகுதி நான் சேர்ந்து நடக்கிறதுக்கு யார் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முக். சொன்ன பதில் என்னது? உன்னுடைய தாய். இரண்டாவது உம்முக், மூன்றாவது சொன்னாங்க உன்னுடைய தாய், நாலாவது சொன்னாங்க உன்னுடைய தந்தை. என்னையமானவர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க சேர்ந்து நடக்கிறோம்னு சொன்னா யார் யாரையோ சேர்ந்து நடக்க யோசிக்கிறோம். எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிறோம். எங்கட அக்லாக், எங்கட குணத்தை நாங்க எங்கெங்கேயோ காட்டுறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை என்னது? நீங்க யாரை சேர்ந்து கொள்ளணும்? உங்களுடைய தாய். அழகான முறையில நீங்க சேர்த்து கொள்றதுக்கு மிக தகுதியானவர் உங்களுடைய தாயாக இருக்கிறார். இணையமானவர்களே, சங்கியானவர்களே, பல விதத்திலையும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அது பெற்றெடுக்கக்கூடிய, எங்களை சுமக்கக்கூடிய ஒரு கஷ்டம், எங்களை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு கஷ்டம், எங்களுக்கு பால் குடிப்பாட்டக்கூடிய ஒரு கஷ்டம் என்று பல வகையான கஷ்டங்களுக்கு பின்னால் எங்களை பெற்றெடுக்கிறார். ஓசைனல் இன்சான வாலிதைஹி பிவாலிதைஹி ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். பல பலவீனங்களுக்கு மத்தியில, பல கஷ்டங்களுக்கு மத்தியில எங்களை சுமந்தவதான் எங்களுடைய தாய். அதே போல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த இரண்டாவது கட்டம் யாரு? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் வாலிது அவ்ஸத்து அபுவாபில் ஜன்னah. உங்களோட சொர்க்க வாசல்ல உங்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு வாசல், இந்த சொர்க்கத்தில் நுழைறதுக்கு ஒரு லேசான ஒரு வாசல் இருக்கும்னு சொன்னா அது உங்களோட தந்தைன்னு சொன்னாங்க. நீங்க நாடினா அந்த வாசலை நீங்க இல்லாமக்கிடுங்க, அந்த வாசலை நீங்க அழிச்சிடுங்க. நீங்க நாடினா நீங்க அதை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த வாசல் மூலமாக உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நுழைவது லேசாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, எனவே இந்த ரெண்டு விடயத்தை நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ரெண்டு விடயம், சொர்க்கத்துக்கு போறதுக்கு லேசான ஒரு வழி, சொர்க்கத்துக்கு போறதுக்கு லேசான ஒரு வழி, அழகான ஒரு வழி, சிறப்பான ஒரு வழி. இனியமானவர்களே, இந்த ரெண்டு பாதையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய தாய், எங்களுடைய தந்தை. இந்த வழி மூலமாக இந்த வழியை நாங்க வீணாக்கிட்டோம்னு சொன்னா, இனியமானவர்களே, இதை கணக்கெடுக்காம விட்டுட்டோம்னு சொன்னா
வேற பாதைகள்ல போனாலும் எங்களுக்கு இந்த பாதை இவங்களுக்கு செஞ்ச அநியாயம் அது எங்களுக்கு தடையாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு பரக்கத்து, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஈமானுக்கு பின்னால கிடைக்கிற ஆகப்பெரிய ஒரு பாக்கியம், ஆகப்பெரிய ஒரு பரக்கத்து, ஆகப்பெரிய ஒரு நியாமத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த ரெண்டு வாயில்களும் இணைமானவர்களே, சங்கையானவர்களே, யாரெல்லாம் அடைஞ்சு கொண்டிருக்கிறோமோ நாங்க பெரும் பாக்கியசாலிகள், பெரும் பாக்கியசாலிகள். இன்னைக்கு உலகத்துல எங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டா நாங்க யார் யாரையோ நாடி போறோம், யார் யாரையோ தேடி போறோம் எங்களுக்கு துவா செய்யறதுக்கு, எங்களை துவா கேட்கறதுக்காண்டி போறோம். ஆனா நாங்க மறந்துடுறோம் எங்களோட துவா கபூலியத் எங்களோட பெற்றோர்ட கையில எல்லாம் வச்சுக்கிறான். இணைமானவர்களே, உலமாக்கள் எழுதுறாங்க கிதாபுல, அந்த பெற்றோர்கள் அவங்க தன்னுடைய விஷயத்துல அவங்க அமல்கள்ல பலகீனமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மத்திய தொடர்பு அதுல பலகீனமாக இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அவர் ஒரு தாய் என்ற அடிப்படையில, அவர் ஒரு தந்தை என்ற அடிப்படையில இனியமானவர்களே இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா அது எந்த ஒரு திரையும் இல்லாம இருக்கு. இந்த பெற்றோருக்கு நாங்க செய்யக்கூடிய உபகாரம் இருக்குது, அவங்க நாம் கவனிக்கக்கூடிய கவனிப்பது இருக்குது, எங்களை கஷ்டங்களை நீக்கிறதுக்கு, சிரமங்களை நீக்கிறதுக்கு அது காரணமாக இருக்கும். இவ்வளவு வழிகளை தேடுறோம் நாங்க. லேசான ஒரு வழி எங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னால வந்த ஒரு சமூகத்துடைய கதையை சொல்றாங்க. அந்த எங்களுக்கு அடிக்கடி கேட்கிற சம்பவம் தான். மூணு மனிதர்கள், 3 வாலிபர்கள் அவங்க மலைக்கு ஒதுங்கின நேரம் அவங்கள கல்லு பாறை வந்து ஒரு குகையில மூடிக்கொள்ளுது, மாட்டிக்கொண்டாங்க. இப்ப 3 பேர் முடிவெடுக்கிறாங்க, எங்களை பாதுகாக்கிறதுக்கு வேற ஒரு வழியும் இல்லை, அல்லாஹ் இடத்துல கேட்போம். நாங்க 3 பேரும் செஞ்ச அமல சொல்லி அல்லாஹ் இடத்துல கேட்போம். இணையமானவர்களே, அடிக்கடி கேட்கிற சம்பவம் நானும் நீங்கள் என்ன விளங்கிக்கிறோம். முதலாவது மனிதர் சொன்ன கதை என்னது? அவர் செஞ்ச அமல் என்னது? யா அல்லாஹ், எனக்கு வயதான பெற்றோர் இருக்கிறாங்க, நான் ஆடு மேய்ச்சல் போவேன், அதை முடிச்சிட்டு வந்து பால் கறந்து முதலாவது என்னுடைய பெற்றோருக்கு கொடுப்பேன், அதுக்கு பின்னால்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். இப்படி செய்யக்கூடிய நான் ஒரு நாள் வீட்டுக்கு வாரேன், என்னுடைய பெற்றோர்கள் தூங்கி இருக்கிறாங்க, அவங்களை எழுப்பாற்றதும் எனக்கு கஷ்டமாக இருந்தது. எனவே அவர்கள் விழிக்கும் வரைக்கும் ஃபஜ்ர் நேரம் தான், சுபுஹுடைய நேரம் தான் அவர்கள் விழிக்கிறார்கள். அதுவரைக்கும் அவர்களுடைய காலடியில் இருந்தே அவர்கள் எழும்பும் வரைக்கும் பார்த்திருந்தே அவர்களுக்கு பாலை குடிப்பாட்டி விட்டுத்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய காலை பிடித்துக் கொண்டு கதறுகிறார்கள், பசியுடன் அழுகிறார்கள். அப்பொழுதும் நான் கொடுக்கவில்லை, அந்த பெற்றோருக்கு கொடுத்த பின்னால் தான் கொடுத்தேன். யா அல்லாஹ், இது உனக்காக செஞ்சிருந்தா நீ எங்களுக்கு உதவி செஞ்சிரு, இந்த கல்லைகளை விட்டு மாற்றுது என்று கேட்ட நேரம் கல் அப்படியே கொஞ்சம் மகருது, அந்த வானம் தெரியாத அளவுக்கு கல்லி நகருது. இல்லையானவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எந்த அளவு ஒரு புல்ல அழுகுது, புல்லோட பசி இருக்குது, புல்லோட இறக்கம் இல்லாம இல்ல. ஆனா பெற்றோர எல்லாவற்றையும் விட என் பெற்றோர் தான் எனக்கு மேல, என் பிள்ளையை விட எனக்கு என் பெற்றோர் மேலாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கடமை எனக்கு இருக்குது. இன்னைக்கு நாங்க யாருக்காக பெற்றோர் இருக்கிறோம், யாருக்காக? சாதாரண மக்களுக்கு எங்களோட தொடர்பே இல்லை, எப்பவோ வந்த உறவு, எப்பவோ வந்த நண்பர்கள், எங்கேயோ வந்த வியாபார கூட்டாளி, இவர்களுக்காக வேண்டி பெற்றோரை கேவலப்படுத்துறோம், இவர்களுக்காக வேண்டி பெற்றோரை விட்டுக் கொடுக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரே, என்னுடைய சொந்த பிள்ளையை கூட விடுகிறேன், என்னுடைய பெற்றோரை நான் மதிக்கிறேன். என்ன நடக்குது? தப்புறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்ல, தாரான் கல்லு விழுந்திருக்குது, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. அல்லாஹ் அப்படியான ஒரு கஷ்டத்தை நீக்குவதாக இருந்தா நாங்க செஞ்ச உபகாரம், பெற்றோருக்கு செஞ்ச உபகாரம் கண்ணியமானவர்களே, அது எங்களுக்கு போதாதா உலகத்தில கஷ்டத்தை நீக்கிறதுக்கு? நாங்க செஞ்சு வச்சிருந்தா, உபகாரம் செஞ்சிருந்தா அது போதும். யா அல்லாஹ், நான் உனக்காக வேண்டி செஞ்சேன் என்று எல்லா கஷ்டத்தையும் கேட்கிறதுக்கு அது போதுமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், எந்த அளவு வச்சுக்கிறோம். இதே போலதான் பெற்றோருக்கு செஞ்ச உபகாரம் எந்த அளவு ஒரு மனிதனை உயர்த்துது, எந்த அளவு மனிதன் உயர்த்துது. எங்களுக்கு அடிக்கடி கேட்கிற சம்பவம் தான் எல்லாம். ஆனா நாங்க என்ன படிப்பினை எடுக்கணும்?
அவர் வந்தா சஹாபியாகலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்திச்சா சஹாபியாகலாம். ஆனா அது எனக்கு தேவையில்லை, நான் தாயுடைய கடமையை செய்யணும் என்று அவங்க தாயுடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிற்காலத்தில் ஒரு மனிதர் வருவாரு, எமனிலிருந்து வருவாரு, அவரை கண்டா நீங்க அவருக்கு ஸலாத் எத்தி வச்சு அவருடைய துஆவை பெற்றுக் கொள்ளுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பட்டாளத்தையும் கேட்பாங்க, ஃபீக்கும் உவைஸ், உங்கள்ட்ட இந்த உவைஸுல் கர்னி இருக்கிறாரா, வந்திருக்கிறாரா? கடைசியில அவர் வராரு, அவரை சந்திக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எனக்காக நீங்க துஆ செய்யுங்க, எனக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்யுங்க. சில ரிவாயத்துகள் வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்களாம், கண்ட எனக்காக வேண்டி துஆ கேட்டுக்கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். சில ரிவாயத்தில் எழுதுறாங்க, அந்த உவைஸுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ் நாளைக்கு மறுமையில சில மக்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பார். எந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இனிமானவர்களே, பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமையால அல்லாஹ் தஆலா எவ்வளவு சிறப்புகளை கொடுக்கிறான், இவ்வளவு கண்ணியங்களை கொடுக்கிறான். நானும் நீங்களும் சிந்திப்போம். இன்னைக்கு நாங்க நிறைய அமல்கள் செய்யறோம், ஹஜ்ஜிகள் உம்ராக்கள் நிறைய செய்யறோம், இபாதத்துகள் செய்யறோம், தான தர்மம் செய்யறோம், சதகா செய்யறோம், ஜகாத் கொடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா இந்த அமல்ல நாங்க எங்க இருக்கிறோம்? இந்த அமல்ல நாங்க எங்க இருக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு தாய் அல்லது ஒரு தாப்பன் ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டா இன்னைக்கு பிள்ளைகள் மஷூரா செய்யறது என்ன ஆலோசனை? இந்த உம்மா அப்பாவை பாக்குறது யாரு? யாரு பாக்குற? ஒவ்வொருத்தரும் மஷூரா பண்ணி தருறது, நானா நீங்க பாருங்க, தம்பி நீங்க பாருங்க, தங்கச்சி நீங்க பாருங்க. இல்ல மாஷா அல்லாஹ் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க பாக்குறவங்க, போட்டி போட்டு பாக்குறவங்க இல்லாம இல்ல. ஆனாலும் பெரும்பான்மையானவர்கள் இன்று என்ன செய்யறாங்க? அதுக்கு மஷூரா வைக்கிறது எதுக்காக வேண்டி? இவங்களை பாக்குறதுக்கு இல்ல, இவங்களை தட்டுறதுக்கு. ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து 10 பிள்ளைகளை வளர்க்கிறாங்க. ஒரு தாயுடைய வீட்டு வளர்ப்பு, தந்தையுடைய உழைப்பு, 10 பிள்ளை வளருது. இன்னைக்கு 10 பிள்ளையும் சேர்ந்து ஒரு தாயை பார்க்கிறதுக்கு தயார் இல்லை. 10 பிள்ளையும் சேர்ந்து ஒரு தந்தையை பார்க்கிறதுக்கு தயார் இல்லை. அவங்கள எப்படியாவது அவங்களை அனுப்பணும் என்ற பல மஷூராக்கள் செய்யறாங்க. என்ன சகோதரர்களே, சில மக்கள் ஐயோ இருந்து கொண்டு அவங்க நினைக்கிறாங்க, என்னுடைய பணத்தை வச்சு இந்த தாயை பார்த்துறேன், என்னுடைய பணத்தை வச்சு தந்தையை பார்த்துறேன், தந்தையை பார்த்துறேன். ஒரு தாய் சொல்றா, ஒரு தாய், என் மகன் அடிக்கடி கோல் எடுத்து பேசுவார், எனக்கு என்னுடைய நிலைமையை விசாரிக்கிறாரு, அடிக்கடி விசாரிக்கிறாரு. ஆனா எனக்கு கிட்ட வந்து பாக்குறாரு இல்ல, என்ன நான் அவனுக்கு போன்லயா பால் கொடுத்தேன், நான் போன்லயா பால் கொடுத்தேன் அவனுக்கு, நான் அப்படியே அவனை வளர்த்தேன். ஒவ்வொரு தாயுடைய கவலை இருக்குது இன்றைக்கு. என்னமானவர்களே, எங்கட பணத்தை வச்சு அதிகாரத்தை வச்சு நாங்க செஞ்சிட முடியாது. கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து என்னுடைய தாய ஒரு பிரபல்யமான பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல அல்லது ஒரு வெளிநாட்டு ஹாஸ்பிட்டல்ல நாங்க அட்மிட் பண்றதும் சரி, அவளை கவனிக்கிறதுக்கு 10 பேரை ஏற்பாடு செய்யறதும் சரி, நாங்க கிட்ட உட்கார்ந்து எங்கட கையால ஒரு தண்ணி கொடுத்து எங்கட உம்மாக்கு, உம்மா நீங்க தண்ணியை குடிங்க, ஒரு பெடோல குடிங்க, ஒரு சின்ன மாத்திரை தான் எங்கட கையால கொடுக்கிறது. இதைத்தான் ஒவ்வொரு தாய்மாரும் எதிர்பார்க்கிறாங்க. இவ்வளவு ஒரு சிரமத்தோடு எங்களை பெற்று வளர்த்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காலம் சரி, ஓரளவு ஒரு 30, 40, 50 வருஷங்களுக்கு முன்னால எத்தனை சிரமங்கள், எத்தனை கஷ்டங்கள். இந்த காலத்தை போலவும் ஓரிரு பிள்ளைகள் கிடையாது. சொல்லுவாங்க அந்த காலத்துல வருஷத்து பிள்ளைகள், 5 வயசுல ஒரு புள்ள, 6 வயசுல ஒரு புள்ள, 7 வயசுல ஒரு புள்ள. அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்திருந்தான். எல்லாரையும் சேர்த்து கொண்டு குறை வைக்காம, கஷ்டப்படுத்தாம, ரோட்ல போட்டாம, கஷ்டமாக சிரமத்தோட சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, குடிக்கிறதுக்கு வழி இல்ல, ரத்தத்தை பாலாக தந்த அந்த தாய்மாருடைய நிலைமை இன்றைக்கு என்ன இருக்குது? பாதுகாக்கணும். நிறைய பேர் போன்ல வரும், தாயுடைய பேட்டை போடுவாங்க, ஸ்ரீவீகள்ல வாகனங்கள்ல பின்னுக்கு எழுதி கொள்ளுவாங்க. அவருடைய அம்மா, அவரோட ஹார்ட், வாப்பா, அவரோட பிளட் எல்லாம் எழுதுவாங்க. ஆனா அவர்கிட்ட விசாரிச்சு பார்த்தா அவர் தாய் அவர் கொண்டு போய் எங்க விட்டிப்பாரு, தந்தையை கொண்டு போய் எங்க விட்டிப்பாரு. சங்கியானவர்களே, கண்ணியமானவர்களே, ஆகவும் மிகவும் முக்கியமான நன்மை அடையக்கூடிய வாயில்கள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதுல குறை செஞ்சிடக்கூடாது. எங்களுக்கு தெரியும், குறிப்பாக இதே பெற்றோர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றது, நாங்க அடிக்கடி சொல்ற விஷயம், நான் கேட்கிற விஷயம் தான். வலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. உஃப் என்ற வார்த்தையை நீங்க பாவிச்சிடவான. இது எப்ப அல்லாஹ் சொல்றான்?
நாங்க சாதாரணமா ஒரு தாயோடு இருக்கும் போது பெரும்பாலும் நாங்க பாவிக்கிறது போறோம், பெரும்பாலும் பாவிக்கிறது போறோம். எப்ப நாங்க சொல்றோம், அல்லாஹ் தஆலா சொல்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. உங்கள்ட்ட ரெண்டு பேர் உத்தரவு, ரெண்டு பேரும் வயோதிபத்தை அடைஞ்சிட்டாங்கடா. இந்த 7வது கட்டம் வருகிறது, வயசான கட்டம் வருகிறது. இந்த கட்டம் இருக்கிறது கண்ணியமான கஷ்டமான கட்டம், சிரமமான கட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க். அல்லாஹ்வுடைய முடிவு ஆயுள் கூட கூட அவருடைய படைபோல மாறிக்கொண்டிருக்கும். 70 வயசாக இருந்தா ஒரு 10 வயசு பிள்ளையுடைய சிந்தனையும் உடம்பும் அந்த தாய்க்கு கொடுக்கப்படும். உதாரணமாக ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு வயதில் இருக்குது. ஒரு 80 வயசாயினா அல்லது 75 வயசாயினா ஒரு 5 வயது பிள்ளையுடைய குணம் இருக்கும். 85 90 தாண்டும் போது 2-3 வயது குழந்தைகள் எப்படி நடந்து கொள்ளுமோ, குழந்தைகளுடைய சிந்தனை எப்படி இருக்குமோ, நடவடிக்கை எப்படி இருக்குமோ, அதே போன்று அவர்களுடைய சிந்தனையும் நடவடிக்கையும் இருக்கும். குர்ஆன் சொல்லுது. நாங்க என்ன சொல்றது, இவ்வளவு கஷ்டம் விளங்குது இல்லையா, விளக்கம் இல்லையா, கேட்கிறாங்க இல்ல, பேசுறாங்க இல்ல, பாருங்களே. நாங்க இவ்வளவுதான் பார்த்தாலும் கவனிக்கிறோம், கஷ்டப்படுறோம், உதவி செய்யறோம், நாங்க பார்க்கலன்னு சொல்லுவாங்க, கவனிக்கலன்னு சொல்லுவாங்க, வந்தவங்கள்ட்ட பத்தி குறை சொல்லுவாங்க, ஏசுவாங்க, பேசுவாங்க. இது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற இயல்பு. கண்ணியமானவர்களே, இதை வச்சு நாங்க அவளை கட்ட முடியாது. சின்ன வயசுல நாங்க கொடுத்த எவ்வளவு கஷ்டங்களை தாங்கினாங்க, எவ்வளவு சிரமங்களை தாங்கினாங்க. அதனால பெரியோர் இபாதத், பெரியோர் இபாதத். அவங்கள முகத்தை பார்க்கிறது கூட இபாதத். சில ரிவாயத்துகள் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? நிறைய பேர் இந்த பாக்கியத்தில் இருந்திருக்கிறார். அதனால யாருக்கெல்லாம் கண்ணியமானவர்களே இந்த பாக்கியம் இருக்குதோ, இந்த பாக்கியம் கிடைச்சிக்குதோ, குறிப்பாக வயோதிப வயசுல எனக்கு தெரியும் அடிக்கடி நான் கேட்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறும்போது ஆமீன் சொன்ன அந்த ஹதீஸ்ல அதுல ஒன்றுதான், யாரே தன்னுடைய தாய் 2 பேரை, தாப்பன் ராஜாப்பன் 2 பேரை அல்லது ஒருத்தரை வயோதிப நிலைமை, அதுவும் வயோதிப அடைஞ்சி அவர் மூலமா சொர்க்கம் அடையலையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் சொன்னார், நாசம் உண்டாகட்டும் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, அதனால இப்படியான பெரும் பெரும் நிலைமைகள்ல நாங்க மாட்டிக்கூட கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அக்பருல் கபாயிர், பெரும் பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம் பெற்றோருக்கு அநியாயம் செய்யறது. அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில 3 கூட்டத்தை பார்க்க மாட்டான். அதுல ஒன்றுதான் பெற்றோருக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள். அநியாயம் சொல்றது அடிக்கிறதே சிறதல்ல, உங்களோட மனசு கொஞ்சம் இப்படி செஞ்சுட்டானே, எந்த மாதிரி இப்படி நடந்துட்டானே என்று வார கவலைக்குதே கண்ணியமானவர்களே, எங்களோட வாழ்க்கையை கஷ்டப்படுத்துறான். அதிகமான பெற்றோர்கள் வாயை திறந்து பதுவா செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனா மனசுல வர கவலை, சஞ்சலம், இப்படி செஞ்சுட்டானே, இந்த மகன் இப்படி பார்த்துட்டானே என்று சொல்றது அது என்னோட வாழ்க்கையை கஷ்டத்துல சிரமத்துல போட்டு. எனவே கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, எனவே இப்படியான நாங்க ஒவ்வொருத்தரும் அடியார்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்களாக முற்படுத்தப்பட வேண்டியது இந்த பெற்றோருடைய விடயங்கள். யார் யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் நாங்கள் கவனிப்போம், துஆவடைவோம், சொர்க்கத்தை அடைவோம், அவனை கையை பிடிப்போம், காலை பிடிப்போம், அவனுக்கு ஹிதமத் செய்வோம், அவனை கிட்ட வச்சு கொள்வோம். இறந்த பின்னால கவலைப்பட்டு எந்த கை செய்வதும் இல்லை. நிறைய பேர் மௌத்துக்கு பின்னாலதான் அவனை ஞாபகமா பேசுவாங்க, கதைப்பாங்க. கண்ணியமானவர்களை, கையில எங்களுக்கு கிட்ட இருக்கும் போது பெருமதி இழந்து விடுவோம். அதே நேரம் பெற்றோர்கள் இல்லாட்டியும் கூட, வஃபாத் ஆகிட்டாலும் கூட என மார்க்கம் சொல்லுது அதுக்கும் எத்தனையோ வழிமுறைகள். அவனுக்காக வேண்டி துவா செய்யறது, அவனுக்காக வேண்டி சதகா செய்யறது, அவனோட குடும்பங்களை சேர்ந்து நடக்கிறது, அவர்களோட தோழர்களை சேர்ந்து நடக்கிறது, அவர்களோட நண்பர்கள் அவர்களோட நாங்க சேர்ந்து நடக்கிறது, அவரை கண்ணியப்படுத்துறது, இப்படியான எத்தனையோ அமல்களை எங்களோட மார்க்கம் தந்திருக்குது. எனவே இப்படியான அமல்களை செஞ்சு எங்களை சுத்தப்படுத்தி எங்களோட பாவங்களை கழுவி நாங்க சிறந்த மக்களாக மாறி வரக்கூடிய ரமதான அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, பண்ண பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோரை கபூல் செய்வாயாக, அவனை சொர்க்கவாசியாக்குவாயாக, அவனை துஆ பெற்ற பிள்ளைகளை மாற்றிடுவாயாக. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ் நோய்களை குணப்படுத்திடுவாயாக, அவன் பூர்த்தியான ஷிஃபாவை கொடுப்பாயாக, அவசரமான ஷிஃபாவை கொடுப்பாயாக. அந்த துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.